ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்என்ஜி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது கேரளா ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி. வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ட்ரையான ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு 2 போல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைன்னா தண்ணி கூட விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். தேவையான மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ அப்படியே நல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா உருகின பிறகு கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக சிவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா சிவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இப்போ இதில் இனிப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக மெல்ட் ஆகிட்டு நல்லா தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பொருளும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணதை அப்படியே இது மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ரோல் பண்ணிங்க. சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கு ரோல் பண்ணிங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு லவ் லெட்டர் ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.